வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி முள்ளங்கி நட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நட்ட மாதிரி. இப்போ இது 3வது வாரம் ஆகுது. இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்களேன், செமையாக இருக்குங்க. இதில் பாருங்க காய் கூட வந்திருக்குது, பிடிச்சிருக்கு. சின்னதாக இப்போ தான் ஆரம்பிக்குது பாருங்க. அதில் இப்போ தான் வந்திருக்கு காய் பாருங்க, எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்க. பாருங்க, இது வாஷிங் மிஷின் வாங்கின ஃப்ரிட்ஜு கவர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வச்ச முள்ளங்கி பாருங்க. அதை விட இது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான், ஏன்னா இதில் வந்து அதிகமாக வெயில் விடலை அப்படிங்கிறதுனால காய் இது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாமே எல்லாம் ஒரே நாளில் தான் வச்சோம். இதுக்கும் அந்த உரம் போட்டு நான் பதப்படுத்தி மண் வச்சிருந்தது தான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் எதுவும் போடலை. போட்டால் இன்னொரு வாரம் கழிச்சு கொஞ்சம் எரு மட்டும் மேலே தூவி விட்டு மண்ணை கிளறி விடணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லையா 40 நாளைக்குள்ள காய் வந்துடும் பீன்ஸுன்னு. இங்கே பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பீன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. பாருங்க, வச்ச 4 தொட்டிலையுமே பீன்ஸ் வந்திருக்குங்க. இது குட்டியா இருக்கு பாருங்க. பாருங்களேன், இந்த இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வச்சிருந்தானே இன்னும் நிறைய காய் போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தான் லேட் பண்ணிட்டோம் போடுறதுக்கு. அடுத்த 2வது தொட்டியில பாருங்க எவ்வளவு பீன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நெடுக்க பீன்ஸ் தாங்க. இது கீழே பாருங்களா எத்தனை இருக்கு பாருங்க, நிறைய இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்க குட்டி குட்டி காயா இப்பதான் போடுது. பூ வர வர அப்படியே காயாகுது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவ்வளோண்டு இருந்த காய் தான் இவ்வளவு பெருசா ஆயிருக்கு. பாருங்க, இங்கேயே 2 இருக்கு, இங்க 2 3 இருக்கு இங்க பாருங்க. இதுக்கும் இந்த காய்கறி கழிவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த காய்கறி கழிவு செமிக்க வச்சோம் பார்த்தீங்களா, இவங்க ஒரு 10 தொட்டிக்கு இருந்தது, அதையும் வச்சு விட்டுருக்கேன். இவங்கெல்லாம் அப்படி வந்திருக்காங்க. பீர்க்கங்க இங்க ஒண்ணா, இதுல ஒண்ணு பாருங்க. இது எடுக்கிற பருவத்துக்கு வந்துருச்சுங்க. ஆனா அவ்வளவு ஒண்ணும் நீட்டா இல்லை பாருங்க. காய் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க ஒரு காய் அணில் இது பார்த்துட்டு போய் அது எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. முனைய கடிச்சு வச்சு காயே இல்லாத மாதிரி அது வளர்ச்சி. இது கூட உள்ளது தாங்க அதுவும். இது மாதிரிதான் அதுவும் வந்திருக்கணும். அது அணில் கடிச்சு அப்படி ஆக்கி வச்சிருக்கு. அந்த முனையை கடிச்ச உடனே அது வளரவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. இந்த இதுல இருந்த காயெல்லாம் கடிச்சிட்டு போயிடுச்சு பாருங்க. சின்ன காய் இதெல்லாம் அப்படி கடிச்சு வராம போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய காய் இருக்குங்க. எப்படியும் இந்த 3 காய் வந்தது, அதுலயே அந்த ஒரு காய் அணில் கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.